ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. ஒரு வானலியில் கறி மசாலா தூள் வீட்டிலேயே அரைச்சதுங்க, அதுவும் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டுங்க. அதிலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் இருந்தாலும் சரி, தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ண ஸ்லைஸ் இருந்தாலும் சரி போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. திருப்பி ஒரு வானலியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இருக்குங்க, அதை போட்டு நல்லா அதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டுங்க. காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதுக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி இறக்கிட்டோம்னா சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ.